நமஸ்காரம். அஸ்ம சர்வகுருபியோ நமஹ. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். என்றென்றும் ஏற்றத்தை எண்ணிக்கொண்டிருக்கும் மேஷராசி அன்பருடைய நண்பர்களே, எதிர்வரக்கூடிய நாட்கள் நமக்கு எப்படி இருக்கும்? சார், எந்த பயிற்சி சார் அப்படின்னா, பயிற்சி இல்லை, குரு பயிற்சியோ ராகுகேது பயிற்சியோ இல்லை, அல்லது இந்த மாத பலனோ வருட பலனோ இல்லை. நம்ம நாட்கள் இப்ப வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும்? நாம இப்ப எப்படி இருக்கும்? வரக்கூடிய நாட்கள் என்ன அப்படின்னா என்ன? இப்ப நமக்கு எந்த திசை நடக்கிறது? இப்ப நாம பார்க்க போறது ராகு திசை. நமக்கு ராகு திசை நடந்தா எப்படி இருக்கும்? ஏன்னா இப்ப அஸ்வினி பரணி மேஷ நட்சத்திரம், மேஷ ராசி அப்படின்னா அஸ்வினி பரணி நட்சத்திரங்கள், கிருத்திகை நட்சத்திரங்கள். அஸ்வினி நட்சத்திரத்துக்கு கேது திசையில் ஆரம்பம், பரணி நட்சத்திரம் சுக்கிர திசையில் ஆரம்பம், கிருத்திகை நட்சத்திரம் சூரிய திசையில் ஆரம்பம். கிட்டத்தட்ட ராகு அப்படிங்கிறது, ராகு திசை நமக்கு வர்றது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு 20, 30, 40, 45 வயசுல இருந்து 50 வயசுக்குள்ள அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு திசை வரலாம். பரணி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் ஏழியா வரும். 10, 26, 27, 33 வயசு, 35 வயசுல ராகு திசை வரலாம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் இன்னொரு ஏழியா வரும். கிட்டத்தட்ட 20 வயசுல ராகு திசை வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. இப்ப அஸ்வினி அண்ட் பரணி நட்சத்திரக்காரர்கள் 40 வயசுக்கு மேல ராகு திசை வரும். இந்த ராகு திசை வர்றது அல்லது ராகு புக்தி, மெயினா அதை எடுத்துக்கோங்க. ஏன்னா ராகு திசை நமக்கு வரதை பார்த்துக்கலாம், அடுத்து ராகு புக்தி பார்க்கலாம். ராகு அப்படின்னா என்னென்ன, ராகு எதை கொடுக்கக்கூடியவன், எதற்கான காரகத்துவம் ராகு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு பிதாமக, அதாவது நம்முடைய தாத்தா, தம்முடைய அப்பாவுடைய வம்சத்தை சொல்லக்கூடியதுதான் ராகு. அதே மாதிரி நம்முடைய ரொம்ப மிராக்கிள்ஸ் பண்றது, செப்பிடு வித்தை காட்டுறது, அதற்கெல்லாம் உபயோகமா இருக்கக்கூடியவன் ராகு. செய்யக்கூடியவன் சேவக தொழில் செய்யக்கூடியது, சிலவித செய்யத்தகாத செயல்களை செய்ய தூண்டுபவன் நமக்கு ராகு. அதிகமாக பெண்ணினால் வியாதியை கொடுக்கக்கூடியவன், சில கெட்ட சகவாசத்தினால் வியாதி வரும், நமக்கு உடல்நல குறைவு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதுக்கு, குஷ்டரோகம், வீக்கம் வருவது, அடிபட்டு வீங்குவது, இதற்கெல்லாம் சாத்தியமாக இருக்கக்கூடியவன். பயத்தை கொடுக்கக்கூடியவன், நம்முடைய உடலில் குறையை ஏற்படுத்தக்கூடியவன், ஜலத்துல தண்ணீர்ல கண்டத்தை ஏற்படுத்தக்கூடிய, இதெல்லாம் ராகுவுக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு. அதே சமயத்துல ராகுவுக்கு அஸ்ட்ராலஜி, ஏன்னா இந்த ஜாதகம் அப்படிங்கிற ஒரு அஸ்ட்ராலஜி உண்டாக்கினதே ஆதிசேஷன் தான். அஸ்ட்ராலஜின்னு அதற்கு காரணமாக இருக்கக்கூடியவன், அந்த ஞானத்தை தரக்கூடியவன் கேது, புதன், சூரியன். அதை உண்டாக்கினது அஸ்ட்ராலஜி. சயின்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா ராகு தான். மெடிக்கல் செவ்வாய், சயின்ஸை கொடுத்தது ராகு. போன்ஸ், நம்ம உடம்புல இருக்க எலும்புகளை குறிக்கக்கூடியது ராகு. அதே மாதிரி உயர்ந்த கிராம்பிளியும் சொல்லல, விளையாட்டுகளிலேயே கொஞ்சம் செருக்கோடு பணத்தை வைத்து விளையாடக்கூடிய விளையாட்டுகள், கிராம்பிளிங், அதற்கு உபயோகப்படுத்தக்கூடியவன், அதற்கு காரணமாக இருக்கக்கூடியவன் ராகு. கருப்பு நிறம், டார்க் காம்ப்ளெக்ஷன், சனிக்கு அடுத்ததாக ஒரு சாம்பல் நிறத்தை இருக்கக்கூடியது ராகு. ஏன்னா பாம்புனுடைய நிறம் என்னன்னு நமக்கு தெரியும், அதை உடையது ராகு. கெட்ட சகவாசம், கெட்ட பெண்களின் உறவை கொடுப்பது ராகு. இதெல்லாம் ஏவியேஷன். அதே நேரத்துல ஏவியேஷனை கொடுக்கக்கூடியது, பறக்கும் தன்மை, அந்த இதற்கு காரகத்துவமா இருக்கக்கூடியவன் ராகு. சிறைவாசம், சிறைக்கு போகக்கூடிய தன்மை, வீட்டிலே அடைபட்டு கிடக்கக்கூடிய தன்மை, கெட்ட எண்ணம், கெட்ட சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய தன்மை, ஒரு இமேஜினரி இல்யூஷன் தன்மை, ஹலுசினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒண்ணுமே இல்லாம என்ன வட்ட வழியில என்ன வெறும் இடத்துல வாழ் சுத்துற அப்படின்வாங்க, அதையெல்லாம் கொடுக்கக்கூடியவன் ராகு. பிசிக்கல்ல நம்மளுக்கு சின்ன சின்ன உபதிரவத்தை ஏற்படுத்தக்கூடியவன். இதெல்லாம் ராகுவுக்கு தன்மைகள். ரெப்ரசிவ் தன்மை கொடுக்கிறது, மென்டல் கன்ஃபியூஷனை கொடுக்கிறது, இதெல்லாம் ராகுவனுடைய தன்மைகள். இது மட்டுமல்ல, ஒரு ராகு திசை, ராகு நல்ல இடத்துல இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், 6, 8, 12 ராகு இருந்தாலும், 3, 6, 8, 12 ராகு இருந்தாலும், நல்ல இடத்தில் குருவால் பார்க்கப்பட்டாலும், அல்லது சூரியனால் சம்பந்தப்பட்டாலும், புதனோடு சேர்ந்து இருந்த ராகு, இதெல்லாம் இருந்ததுன்னா நிச்சயமாக ராகு திசை அப்படிங்கிறது ஓஹோன்னு இருக்கும். எப்படி ஒரு குரு திசை ஏற்றத்தை தருமோ, சுக்கிர திசை ஏற்றத்தை தருமோ, அதே மாதிரி ஒரு நல்ல ஏற்றத்தை தரக்கூடிய திசை தான் ராகு திசை. மனிதனுக்கு நல்ல இடத்தில் ராகு இருந்து, நான் சொல்ற இடத்துல ராகு இருந்து நல்ல சந்தர்ப்பத்தில் ராகு திசை வந்து என்ன கிட்டத்தட்ட நல்லா இருக்கும் ராகு திசை.
கிருத்திகை நட்சத்திரக்காரனுக்கு ராகு திசை ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கும், பரணி ஏற்றத்தை கொடுக்கும், அஸ்வினி கும்பம் எண்ட்ல வருது, ரொம்ப 50 வயசுக்கு மேல வரக்கூடிய ராகு திசை அல்லது ராகு புக்தி வரக்கூடியது. சோ இப்ப இந்த ராகு திசை வந்தா என்ன சார், எனக்கு இப்ப ராகு திசை இருக்கு, நான் என்ன பண்ணணும், என்ன பண்ணா நல்லது, என்ன பண்ணா கெட்டது? நாம் அதிகமாக பிரயாணத்தை கொடுக்கக்கூடியவன், ஒரு இடத்தில் இன்னொரு இடம் மூவ் பண்றதுக்கு சாத்தியக்கூறுகளை அதிகமாக கொடுக்கக்கூடியவன் இந்த ராகு திசை. புது வீடு வாங்குறது அதேதான். பழைய வீட்டுல ஒரு சிங்கிள் பெட்ரூம் பிளான் டபுள் பெட்ரூம் பிளாட்டுக்கு போறது ராகு திசை, ராகு புக்தி. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இந்த மூமெண்டை கொடுக்கக்கூடியவன் ராகு திசையில் இருக்கிற போது நமக்கு அதிகமாக அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். பிரயாணத்தை, அது நல்ல விதமான பிரயாணத்தையும் கொடுக்கும். அதேதான் ராகு. ராகு ஒருத்தனுக்கு 6ல் இருந்தான்னு வச்சுங்களேன், ராகு திசை வர்ற போது அவனுக்கு வெளிநாடு போவதற்கான பிரயாணங்கள், வெளி ஊர், வெளி உலகம், அதே டிரான்ஸ்பரை கொடுக்கக்கூடியதும் ராகு தான். வெளியிடத்துக்கு போறதுக்கு அந்த பிரிவு, சில சின்ன பிரிவை கொடுத்து ஒரு பெரிய விஷயத்தை கொடுக்கக்கூடியவன், பண வரவை கொடுக்கக்கூடியவன். சுக்கிரனால் பார்க்கக்கூடிய ராகு திசையில சுக்கிரபக்தி வரும்போது ஒரு ஏற்றத்தை பணத்தை ஒரு தூக்கி விடுறதுக்கு, அந்த மாதிரி ராகு திசை இதையெல்லாம் கொடுக்கக்கூடியது ராகு திசை. சில கெட்ட விஷயங்களையும் பார்த்தோம். எக்ஸைல் அப்படிங்கிறது, எக்ஸைல்லயே நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. வெளிநாடு இருந்து நாடு கடத்துவது அது கெட்ட தன்மை. நான் வெளிநாட்டுக்கு பணம் சம்பாதிக்க போவது நல்ல தன்மை. இதே கொடுக்கக்கூடியவன் தான் ராகு. இந்த ராகு திசை எப்படி இருக்கும்? நீங்க சுத்தி வரைச்சே தெரியும். ஒரு கோவிலை சுத்தி வரைச்சே வடமேற்கு மூலையில ராகுவும் கேதுவும் சேர்ந்த மாதிரி இருக்கும். நாகங்கள் இரண்டும் ஒன்றாக இணைந்த மாதிரி ஒரு நாகம் இருக்கும். அதற்கு என்ன பண்ணலாம், நம்முடைய நட்சத்திரத்தன்னைக்கு ஒரு அஸ்வினியோ பரணியோ கிருத்திகையோ அந்த நட்சத்திரத்திற்கு அன்னைக்கு பால் வாங்கி கொடுக்கலாம். ஒரு 1/2 லிட்டர் பால் வாங்கி அந்த பூஜாரி கிட்ட கொடுத்து நீங்க ஒரு 20 ரூபாய் கொடுத்தோம்னா அதுக்கு பால் அபிஷேகம் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லலாம். இது ராகு கேது தோஷம் இருப்பவர்கள், நமக்கு தெரியும், நிறைய பேர் சொல்லிருக்காங்க, திருநாகேஸ்வரம் போங்க, காளஹஸ்தி போங்க தோஷ நிவர்த்திக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது செய்யலாம். 3வதாக நம்முடைய குலதெய்வ இஷ்ட தெய்வ வழிபாடு பண்றோம் இல்லையா, ஒரு அபிஷேகம் பண்றோம், திருமஞ்சனம் பண்றோம். அப்படிங்கிற போது அந்த குலதெய்வத்துக்கோ இஷ்ட தெய்வத்துக்கோ பண்ற போது முக்கியமாக தேன் அபிஷேகம் கட்டாயம் சேர்த்துக்கோங்க. மெழுவை உண்டாக்கக்கூடியது. அதே மாதிரி நீங்க யாரையாவது பார்க்க போறீங்க, ஒரு குழந்தைய பார்க்க போறீங்க, ஒரு பெரியவரை பார்க்க போறீங்க அப்படின்னா பழம் வாங்கிட்டு போங்க. ஆனாலும் கூடவே ஒரு சாக்லேட் வாங்கிட்டு போய் கொடுங்க. நம்ம ஒரு வேலையாகணும் அப்படின்னா, ஒரு டிரான்ஸ்பர் வேணும்னா, ஒரு பெரிய ஆளை பார்க்க போறோம், யார ஒரு அரசியல்வாதியோ ஆன்மீகவாதியோ ஒரு வேற ஒருத்தர்கிட்ட நம்ம எதிர்பார்த்து போறோம் அப்படின்னா அந்த இடத்திற்கு போகச்சே ஒரு சாக்லேட் வாங்கி போய் கொடுங்க அவர்களுக்கு. மற்ற என்ன வாங்கி போனாலும் தேன் பாட்டில் அல்லது சாக்லேட், இது ரெண்டையும் கட்டாயம் மனசுல வச்சுக்கோங்க. அது ராகு திசை வர்ற போது இது பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம ராகு திசையில் இருப்பவர்கள் நமக்கு செய்ய வேண்டியது. இதை செஞ்சுக்கலாங்க, நல்ல ஏற்றத்தை தரும். இது வரைக்கும் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கட்டாயமா பெல் பட்டனை அழுத்துங்க, லைக் பண்ணுங்க, பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. பல விஷயங்கள் நான் என்ன ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும், நம்ம என்னென்ன சொல்றோமோ அதைத்தான், அது நம்முடைய மேன்மை தான் சார். லைஃப்னா இதை விட பெட்டரா இருக்கும், இன்னைக்கு இருந்ததை விட நாளைக்கு பெட்டரா இருக்கும், என்ன செஞ்சா பெட்டரா இருக்கும், இதை மட்டும் நம்ம மனசுல வாங்கிப்போம். அதற்கான வழிகளை நம்ம செஞ்சுப்போம். நம்ம பெருசா நம்முடைய விதியை மாத்திர முடியாது, ஆனால் அந்த கஷ்டத்தை எதிர்கொள்வதற்கான ஒரு தைரியத்தை நம்ம மனசுக்குள்ள ஏற்படுத்திக்கலாம். ஒண்ணுமே தெரியாம பின்னாடி ஒருத்தன் அடிச்சானா நம்ம மண்டையில அடிச்சா அல்லது தோல்ல அடிச்சா எப்படி இருக்கும்? சரி, பின்னாடி ஒருத்தன் அடிக்க போறான்னு தெரிஞ்ச நாம தடுத்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? அவ்வளவுதான். தெரியாம வேற அடிக்கு நமக்கு தெரியுது, இப்ப ஆதிவசை நடக்கிறது, இந்த மைனஸ் இருக்கு, இந்த பிளஸ் இருக்கு, இது செஞ்சா நமக்கு நல்லது, இது செஞ்சா நல்லது, நம்மளால எழுந்திருக்க முடியும் அப்படின்னு நாம நினைக்கிறது தான். அதிகமான முயற்சிகளை எடுத்து தூண்டுவது ராகுதிசை தான். சிறு குறு தொழில் வியாபாரிகள், மூமெண்ட்ல இருக்கக்கூடியவர்கள், டிரைவர்கள், அவர்கள் எல்லாம் இந்த ராகுதிசையில் இருந்தாங்கன்னா, நல்ல இடத்துல ராகு இருந்தாங்கன்னா நல்ல ஏற்றம் நிச்சயமா இருக்கும். ஒரு டிரான்ஸ்போர்ட் தொழில்ல அல்லது டூரிசம் தொழில்ல அப்படி எல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ராகுதிசை என்ன வச்சுங்களேன், நல்ல ஒரு ஏற்றத்தை தரக்கூடியதாகத்தான் ராகுதிசை அமர்ந்திருக்கும். அதே மாதிரி இன்னொன்னு உங்களுக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா, மந்திர உச்சாடனம்னு சொல்றோம். எந்த மந்திர உச்சாடனமா இருந்தாலும் ராகு காலத்தில் சொல்லி மனசை பக்குவப்படுத்தணும்னா அது நிச்சயமா நல்லா இருக்கும். உதாரணத்துக்கு இப்ப ராகு புக்தி நடக்கிறது, உங்களுக்கு செவ்வாய் திசை நடக்கிறதுன்னா, செவ்வாய்க்காக நீங்க சுப்பிரமணியனை வேண்டணும் அப்படின்னா ராகு காலத்திலே அந்த சுப்பிரமணியனுடைய ஒரு காயத்ரியோ அல்லது கவசமோ
நீங்க சொல்லி வந்தீங்கன்னா நிச்சயமாக அது ஒரு மேன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். எல்லா காலமுமே நல்ல காலங்கள், எல்லா காலமுமே கெட்ட காலங்கள். நாம எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கறத பொறுத்துதான் இருக்கு. ராகு காலம் கெட்ட காலம் மட்டுமல்ல, நல்ல காலத்திலயும் இருக்கு. ஏன்னா ராகு காலத்துல ராகுக்கு அபிஷேகம் பண்ணதை நம்ம பார்த்தா அவ்வளவு நல்லது. சொல்லுவாங்க இல்லையா, பாலாபிஷேகம் பண்றது அப்படிங்கிறது. அந்த ராகு காலத்துல செய்யக்கூடிய அபிஷேகம் மிக மிக எஸ்பெஷலி ராகு கேதுவுக்கு செய்யக்கூடிய அபிஷேகம் ஓகே. அதை தவிரவே மத்த இப்ப சுப்பிரமணியருக்கோ அல்லது நரசிம்மருக்கோ அல்லது அம்பாளுக்கோ ராகு காலத்தில் செய்யக்கூடிய அபிஷேகம் நமக்கு தெரியாமலேயே அந்த அபிஷேகம் 3-4 வரலாம், 1.5-3 வரலாம். அந்த மாதிரி வந்து வச்சுங்க மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக தான் அது அமைந்திருக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சுட்டே வாங்க. செஞ்சு நம்மளுடைய வாழ்க்கை ஸ்திரப்படும். எழுதி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு பார்ப்போம். உங்களுடைய கமெண்ட்ல போடுங்க. வேறொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.